ஏன்னா ரம்ஜான் அன்னைக்கு வந்து இந்த பிறையை அதுவும் ஒரு இயற்கை சார்ந்த விஷயம். நம்முடைய உரையை கவனிச்சு சகோதரர் இந்த கேள்வியை கேட்கிறாரு. கவனிச்சாருன்றது புரியுது. வாழ்த்துக்கள், நன்றி அவங்களுக்கு. அதாவது நாங்கள் இறைவனைத்தான் நாங்கள் வணங்குகிறோம், சூரியனை இதெல்லாம் நாங்க வணங்குறது இல்லை நீங்க சொல்றீங்களே. ஆனா ரம்ஜான் மாதத்துல அந்த பிறையெல்லாம் போட்டு பார்த்துட்டு கிடக்குறீங்கல்ல, அப்ப அது வணங்குற மாதிரி தானே வருது என்று கேட்கிறாங்க. நல்ல கேள்வி. என்ன இதற்குரிய விடை என்ன அப்படின்னா, பிறையை நாங்கள் வணங்குவது கிடையாது. பிறை என்பது எங்களுக்கு ஒரு மாத காட்டி. இறைவன் அதை பத்தி எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். குர்ஆனிலே அது பற்றிய வசனங்கள் உண்டு. யஸ்அலூனக அனில் அஹில்லா, அவர்கள் பிறைகளை பற்றி உம்மிடத்திலே கேட்கிறார்கள். ஹிய மவாகீத்துன் லின்னாஸ், அது மக்களுக்கு காலம் காட்டியாக இருக்கிறது என்று சொல்கிறான். அது வணக்கத்துக்குரிய பொருள் அல்ல. நாங்கள் யாருமே சூரியனையும் வணங்கக்கூடாது, சந்திரனையும் வணங்கக்கூடாது. பிறைங்கிறது சந்திரன். பிறைங்கிறது என்ன? 1ஆம் பிறை, 2ஆம் பிறை, 3ஆம் பிறைங்கிறாங்கல்ல, அதெல்லாம் சந்திரனுடைய ஒரு பாட்டு தான். இப்ப அமாவாசை வருது, அமாவாசை வந்தா முழு நிலாவும் மறைக்கப்படுது. அப்புறம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். முதல்ல நமக்கு தெரியக்கூடியது முதல் பிறை, 2வது வருது 2ஆம் பிறை, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர் பிறையுமாங்கல்ல, கிரசன்ட், வளர் பிறை வளர்ந்து 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 பௌர்ணமி ஆகும், திருப்பி தேஞ்சு 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 அமாவாசை ஆகும். பிறை என்பது என்ன? சந்திரனுடைய ஒரு நிலை, அதான் பிறைங்கிறாங்க. இந்த பிறையை நாங்கள் வணங்குவது கிடையாதுங்க. இந்த பிறை என்பது என்ன அப்படின்னா, எங்களுக்கு அரபு மாதத்தை கணக்கிடுவதற்கு ஒரு வழிமுறை உண்டு. பெரும்பாலும் நம்ம என்ன செய்கிறோம், ஆங்கில மாதங்களை நாட்களை வச்சு வரையறுத்துறோம். ஜனவரி என்பது 31, பிப்ரவரி என்பது 28, மார்ச் என்பது 31, ஏப்ரல்ங்கிறது 30, மேங்கிறது 31ங்கிற அந்த நாட்களை வச்சு நம்ம வரையறுத்துறோம். அதே மாதிரி தமிழ் மாதங்களை எடுத்துக்கொண்டால் சித்திரை, வைகாசி என்று அதை நம்ம ஒரு குறிப்பிட்ட தினங்களை வச்சு வரையறுத்துறோம். ஆனா அரபு மாதங்களை பொறுத்தவரை எங்களுக்கு அரபு மாதங்கள் உண்டு. நீங்க எப்படி தமிழ் மொழியில சித்திரை, வைகாசி எல்லாம் சொல்றீங்களோ, எங்களுக்கு என்ன அரபு மாதங்கள் என்றே தனியா உண்டு. முஹர்ரம், சஃபரு, ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜபு, அப்படிலாம் என்ன பல மாதங்கள் உண்டு. இந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதங்களை நாங்கள் எப்படி கணக்கிட வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டப்படி ஒரு மாதம் என்பது 2 டைப்பா வரும். ஒன்னு 29 நாள்லையும் வரும், அல்லது 30 நாள்ல வரும். இப்ப நம்ம பெரும்பாலும் 30, 31 வைக்கிறோமா? மாசங்கிறது என்ன? ஏப்ரல் 30, மே 31. இஸ்லாமிய இந்த கேலண்டர் அடிப்படையில 30, 31 கிடையாது, 29, 30 என்று சட்டம் இருக்கு. அப்ப எங்களுக்கு என்ன வழிமுறை இருக்குன்னா, 29 நாள் முடிந்தவுடன் அன்னைக்கு சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு நாங்கள் வானத்தில் பிறை பார்க்க வேண்டும். பிறையை பார்த்து அந்த பிறை எங்கள் கண்ணுக்கு பற்றுச்சுன்னு வைங்களேன், தமிழ்நாட்டுக்குள்ள எங்க பிறை பார்த்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ள எங்க பிறை பார்த்தாலும் அந்த தகவலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அடுத்த மாதம் ஆரம்பித்து விட்டதாக மக்களுக்கு அறிவிச்சிருவோம். ஒருவேளை அந்த 29 நாள் நாங்க பார்க்கக்கூடிய பிறை எங்களுக்கு தெரியல, மேகமூட்டம் ஆகிவிட்டது, அல்லது எங்குமே பிறை பார்க்கப்படலன்னு சொன்னா 30 ஆக்கி முடிப்போம். உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது 29வது நாள் அரபி மாதம் 29வது நாள் வந்த உடனே பிறைய நாங்க பார்ப்போம். பிறை தெரிஞ்சா அந்த மாசம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்த மாசத்தை கணக்கு வைக்க ஆரம்பிப்போம். பிறை தெரியலன்னு சொன்னா இன்னொரு நாளை சேர்த்துக்கிட்டு 30ஆக வைத்து பூர்த்தி பண்ணிட்டு அடுத்து பிறை தேவை கிடையாது. அடுத்து என்ன நம்பர் 1 இருந்து அடுத்த மாசத்தை நாங்க கணக்கு பண்ணுவோம். இது எதுக்கு இந்த பிறையை நாங்க பாக்குறோம்னா, ஒரு மாதம் துவங்கி விட்டதா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் நாங்கள் பிறையை பார்க்கிறோமே தவிர அங்க எங்கே வணக்கம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. நாங்க அந்த சந்திரனை வணங்கலாம் இல்லை, சரிங்களா? அப்ப அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கடவுள் தான் வணக்கத்திற்கு உரியவர் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் நபிகள் நாயகத்தை வணங்கக்கூடாது. நபிகள் நாயகம் எப்படிப்பட்ட ஒரு மனிதர், அப்படிப்பட்ட அந்த மனிதரையும் கூட நாங்கள் வணங்கக்கூடாது. தலைவர் தான், முன்மாதிரி தான், அவர் சொன்னதை கேட்கணும், ஆனா வணங்கக்கூடாது. அப்ப நாங்க சூரியன், சந்திரன் எதையுமே வணங்குறது இல்லை, ஒரே ஒரு கடவுளைத்தான் வணங்குறோம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது.